உலகில் தற்போது ஆதிக்கம் செலுத்தி வரும் இலக்கவியல் மற்றும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் ஊடகவியலாளர்களை மேம்படுத்தும் நோக்கில் இவ்வாண்டு முழுவதும் சுமார் 110 சிறப்பு பயிற்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்ய தூன் அப்துல் ரஸா ஒளிபரப்பு மற்றும் தகவல் கழகமான இப்தார் திட்டமிட்டுள்ளது. அதில் ஒரு பகுதியாக தமிழ் ஊடகங்களின் மூலம் கருத்து உருவாக்கம் மற்றும் நற்பெயர் மேம்பாடு எனும் பயிற்சியை இப்தார் 2வது ஆண்டாக ஏற்று நடத்தியது. ஏப்ரல் 8 தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்பயிற்சி ஊடகவியலாளர்களின் பங்கு, இலக்கவியல் ஊடகம் உட்பட இலக்கவியல் ஊடக சவால்களை எதிர்கொள்ளுதல் மற்றும் எதிர்கால தயார்நிலை என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. போலிச் செய்திகளின் பரவல் மற்றும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் ஊடகத்துறையின் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சியில் போதிக்கப்படும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இப்தாரின் இயக்குனர் டத்தோ ரோஸ்லான் அரிஃபின் கூறினார். Pada era hari ini, cabaran bagi media begitu tinggi kerana kita dapati bahawa dengan penggunaan teknologi, dengan penggunaan orang kata AI sendiri, kita dapati telah memberi kesan kepada industri media sendiri. Satu, kadang menyebabkan banyak media di Malaysia terkesan disebabkan masalahnya apabila ramai daripada orang kata media yang tidak berlesen ini cuba orang kata menjadi seorang ahli pelapor atau pemwartawan yang bertauliah, tapi menyebabkan banyak berlaku satu berita tidak sahih ya. 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் இருந்த எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் இவ்வாண்டு இப்தார் ஏற்று நடத்தும் பயிற்சிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதால் அதன் மூலம் சுமார் 20,000 பங்கேற்பாளர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிலையில் ஊடகத்துறையின் எதிர்காலம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த விரிவான அறிமுகத்தை இந்திய ஊடகவியலாளர்களுக்கு இப்பயிற்சி வழங்குவதாக தொடர்பு அமைச்சின் தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு பிரிவு துணை தலைமைச் செயலாளர் மனோ வீரபத்ரன் கூறினார். இப்போ பல புதுமைகள்லாம் வந்துருச்சு மீடியாவில். ஒரு காலத்தில் எல்லாம் நியூஸ் பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி புது புது வழிகளை கொடுத்து எப்படி இந்த நியூஸ் வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இப்தா வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பெஷலி வந்து தமிழ் மீடியா ப்ராக்டிஷனர்ஸ் வந்து இப்தா நடத்துது. இதனிடையே இப்பயிற்சியில் பங்கேற்ற சிலர் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இப்போ கையடக்க கருவி உள்ளவங்க எல்லாருமே ஊடகவியலாளர்கள் ஆயிர முடியாது அப்படின்றதுக்கான உறுதுணையாக நம்ம நிற்கணும். அப்படின்னா எப்படி இருந்தால் எப்படி இருக்க முடியும், என்ன செஞ்சால் அதை தனித்து நம்ம காட்ட முடியும் அப்படின்றத வந்து இந்த நிகழ்ச்சி மூலிமா ரொம்ப கற்றுக்கிட்டோம். உண்மையாகவே இந்த பயிற்சி பற்றியில் வந்து நிறைய அனுபவங்கள், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு செய்தியாளர் வந்து ஒரு செய்தியை வந்து முறையாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுக்கு வந்து சிராமா கொடுத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் 24 ஊடகவியலாளர்கள் பங்கேற்ற இம்மூன்று நாள் பயிற்சியில் RTM தொலைக்காட்சியின் ஆங்கில செய்தி வாசிப்பாளர் முனைவர் மோகனப்பிரியா சின்னராஜா மற்றும் வணக்கம் மலேசியா நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி ஆகியோர் வழி நடத்தினர்.